ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் டெக்னிக்கல். நம்ம இந்த வீடியோவில் சில பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் கிடைச்சிருக்கு, அது என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். கூடவே இதில் எந்த மாதிரியான சார்ட் பேட்டர்ன் போட்டு இப்போ பிரேக் அவுட் ஆகுது இல்லை பிரேக் அவுட் கண்டிஷனில் இருக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் நிஃப்டியை பார்த்துட்டு போயிடுவோம். நிஃப்டி பாருங்க, நம்ம ஆல்ரெடி இந்த இந்த சேனல் பேட்டர்ன் வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இப்போ மேலே உடைக்க முடியாம அந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிட்டு பக்கமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது கண்டிப்பா மேல போகும் மறுபடியும். இப்போ இது இன்ட்ராடேல எப்படி மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்ட்ராடேல பாருங்க, இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா. இந்த மூணுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணவே நாலாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். தெரியுது பாருங்க, 1 2 3 இந்த 3 ரெசிஸ்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணவே நாலாவதா இந்த இடத்துல வந்துடும். அதே மாதிரி சப்போர்ட் கனெக்ட் பண்றோம். சப்போர்ட் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க மேஜர் ஒரு 3-4 டைம் டச் ஆயிருக்கா. இதை நம்ம கனெக்ட் பண்ணி லாங்கா இழுத்தாவே இந்த சப்போர்ட் லைன் வந்துடும். சேம் டைம் இங்கேயே வரும். தெரியுதுங்களா? டெக்னிக்கல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்ட்ராடே மூவ்ல பாருங்க, இது வந்து டபுள் டாப். உங்களுக்கு போட்டோவோட காமிக்கிறேன். தெரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, இதுதான் டபுள் டாப். டபுள் டாப் ஃபார்ம் ஆகி அது நெக்லைனை பிரேக் டவுன் பண்ணுச்சுன்னா கீழே போகும். அதே சினாரியோ தான் நடந்துட்டு பாருங்க. தெரியுதா? இங்க இருந்து மேல போயிருக்கு. ஆல்ரெடி இருந்த ரெசிஸ்டன்ஸும் நம்ம கிட்ட பாஸ் ஆயிட்டு இருக்கு. தெரியுதா? இந்த ரெசிஸ்டன்ஸ் பாஸ் ஆகுது. அதை பிரேக் அவுட் ஆக முடியாம அந்த இடத்துல பாருங்க 2 டைம் ஹிட் ஆயிட்டு இந்த இடத்துல ஒரு நெக்லைன் தெரியுது பாருங்க. இது ஒரு டாப்பு, இங்க ஒரு டாப்பு. இது வந்து நெக்லைன். தெரியுதுங்களா? இது பிரேக் டவுன் பண்ணதும் இதுதான் நம்ம டார்கெட்டா இருந்திருக்கும். தெரியுதா? இதுதான் டார்கெட்டா இருந்திருக்கும். டார்கெட்டா அச்சீவ். இதுதான் வந்து டபுள் டாப் பேட்டர்னு. இந்த போட்டோல தெரியுற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இதுதான் டபுள் டாப். அதே மாதிரி டபுள் டாப் ஃபார்ம் ஆகி கீழே டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இதுல இன்னொரு பேட்டர்ன் வந்துருக்கு. இன்னொரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி தான் அது வந்து மறுபடியும் மேல போக ஸ்டார்ட் ஆயிருக்கு. இங்க எப்படி டபுள் டாப் ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி கீழே பாருங்க டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி தான் மேல போயிருக்கு. இதுதான் டபுள் பாட்டம். தெரியுதுங்களா? மேல இருந்து ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்தாலும் உங்களுக்கு இது பிரேக் டவுன் பண்ண முடியாம டபுள் டாப் ஃபார்ம் ஆகி மேல போயிருக்கு. அதே சினாரியோ தான் அங்க நடந்திருக்கு. தெரியுதுங்களா? இங்க இருந்து கண்டினியூஸா ஃபாலோ ஆயிருக்கு. ஃபாலோ ஆயிருந்தாலும் ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருந்தா இந்த இடத்துல பாருங்க சப்போர்ட் லைன் இருக்கா, அங்க வந்து டச் ஆயிருக்கு. அது மட்டும் கன்ஃபர்மேஷன் இல்லாம இங்க ஒரு சின்னதா ஒரு பேட்டர்ன் போட்டுருக்கு. தெரியுதுங்களா? டபுள் பாட்டம் நெக்லைனை பிரேக் அவுட் ஆகி மேல போயிருக்கு. அதோட டார்கெட் எங்க வந்திருக்கு, இங்க பாருங்க. எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அது வரைக்கும் வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. இன்ட்ராடேல பாருங்க இந்த மாதிரிதான் பேட்டர்ன் போட்டு மூவ் ஆயிட்டு இருக்கோம். இது இன்ட்ராடேக்காக நான் சொல்லல, டெக்னிக்கல் இப்படிதான் ஒர்க் ஆகும். இன்ட்ராடே, ஷார்ட் டேர்ம், லாங் டேர்ம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு தான் ஃபார்ம் ஆகி மேலே ஏறும், கீழே ஏறும். இதை நம்ம டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டாவே எந்த இடத்துலயும் நம்ம பயப்படாம இருக்கலாம். நம்ம வாங்கின ஸ்டாக்ஸ் கீழே இறங்கினாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. அது எப்ப எக்ஸிட் பண்ணணும், எப்ப ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்றத நம்ம கத்துக்க முடியும். பிரேக் அவுட் ஸ்டாக்ஸை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி இந்த பட்ஜெட் பேஸ் பண்ணி ஒரு 3 ஸ்டாக் சொல்லியிருந்தோம். ஒரு லெவலும் கொடுத்துருந்தோம். இதுக்கு மேல இந்த மாதிரி லெவல் சொல்ல போறது கிடையாது. பட் என்ன ஸ்டாக்ல என்ன பேட்டர்ன் போட்டிருக்கு அப்படின்றத மட்டும் தான் சொல்ல போறோம். ஸோ இப்போ இந்த பட்ஜெட்ல சொல்லியிருந்த ஸ்டாக்ஸ் வந்து ஆர்விஎன்ஆர் சொல்லியிருந்தோம். லாங் டேர்ம்ல இது மேலே ஏறதுக்கு ரெடியா இருக்கு. 1480 இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆச்சுன்னா மேல போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாத்தீங்கன்னா அந்த அந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணி அப்படியே கீழே இறங்கிருச்சு. அது ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட்டே ஆக கிடையாது. தெரியுதுங்களா? டே க்ளோசிங் பார்த்தாவே தெரியும். அந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கா ரிஜெக்ஷன் ஆகி கீழே இறங்கிருச்சு. பட்ஜெட்ல எந்த நியூஸுமே இல்லை. ஸோ இதுவும் அந்த ஸ்டாக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸ் ரைட் பண்ணி கீழே வந்துருச்சு. தெரியுதுங்களா? கரெக்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகி கீழே வந்திருக்கு. நான் எப்படி இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க டிரா பண்ணியிருப்பேன்? ஸோ டெக்னிக்கல் தெரிஞ்சதுன்னா நம்ம ஆல்ரெடி டிரா பண்ணி வச்சிருவோம். நெக்ஸ்ட் கொச்சின் ஷிப்யார்ட், இந்த ஸ்டாக்கும் சொல்லியிருந்தோம் பட்ஜெட் மூலியமா மேல ஏறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுவும் பாத்தீங்கன்னா இடம் 1730 இந்த ரேஞ்சுக்கு மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் மேல போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல பாத்தீங்களா, இந்த சப்போர்ட்ல இருந்து அப்படியே கண்டினியூஸா கேப் அப் ஆகி தான் மேல போயிருக்கு. மேல போனாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணி கீழே வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி இது டிரா பண்ணி வச்சிருந்தோம். பழைய வீடியோல எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும்.
அதுல டிராப் பண்ணி வச்சு இருந்த அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இன்னும் அப்படியே இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கும் பாருங்க, அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணி கீழே வந்திருக்கு, பிரேக் அவுட்டே ஆக கிடையாது. மூணாவது இன்னொரு ஸ்டாக் சொல்லியிருந்தோம், எம்ஜிஎல். இந்த ஸ்டாக் பாத்தீங்களா, இது வந்து லாங் டேர்ம்ல ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வீக்லியில பாருங்க, நல்லா ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆயிருக்கு, தெரியுதுங்களா? இதே வீடியோல எப்படி நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணி வச்சிருந்தோமோ அது அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நம்ம அந்த வீடியோல சொல்லியிருப்போம் 1330 இந்த ரேஞ்சுக்கு மேல பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது மேல போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவல பாருங்க, ஸ்ட்ராங் லெவல பிரேக் அவுட் ஆயிருக்கு, தெரியுதுங்களா எவ்வளவு பெரிய கண்டிங். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டாக் செலெக்ஷன் பண்ணலாம். இன்ட்ராடேக்கும் பண்ணிக்கலாம், ஸ்விங் ட்ரேடுக்கும் பண்ணலாம், லாங் டேர்முக்கும் பண்ணலாம். மோஸ்ட்லி இன்ட்ராடேக்கு வந்து நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். அடுத்ததை பார்க்கக்கூடியது டாடா மோட்டார்ஸ். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு, அதாவது கீழே பிரேக் டவுன் ஆகி கீழே வந்துட்டு இருக்கு. அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து 680, அதை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா 600 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா 680 இந்த ரேஞ்சை வந்து டச் ஆயிருச்சு, பாத்தீங்களா? ஆல்மோஸ்ட் 683, ஒரு 3 ரூபா டிஃபரன்ஸ்ல தான் இருக்கு. பட் டார்கெட் அச்சீவ்டு. இதை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா தான் உங்களுக்கு 600 வரும். இப்போதைக்கு இதுவே ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கும் டாடா மோட்டார்ஸ்ல. நம்ம இப்போ பேட்டர்ன் வைஸா என்னென்ன ஸ்டாக் எப்படி பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க வரோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயில் இந்தியா. இந்த ஸ்டாக் பாருங்க, டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதுதான் டபுள் பாட்டம். இந்த பேட்டர்னா தான் இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. இங்க பாருங்க, தெரியுதுங்களா? ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த நெக்லைனை உடைச்சு ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ ரீடெஸ்ட்டும் கொடுத்துருக்கு பிரேக் அவுட் ஆனது. ஸோ இது போன மேல இது வரைக்கும் போகும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஏன்னா டார்கெட் ஸ்டாப்லாஸ் நம்ம இந்த வீடியோல சொல்ல முடியாது. உங்களுக்கு பேட்டர்ன் வைஸா எப்படி டார்கெட் ஸ்டாப்லாஸ் வைக்கிறது அப்படின்னு தெரியணும்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் எந்தெந்த மாதிரி ஸ்டாப்லாஸ் வைக்கலாம், எப்படி டார்கெட் வைக்கலாம் அப்படின்றத நான் டீட்டெயில்ஸா நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன் வித் எக்ஸாம்பிளோட. பாத்தீங்கன்னா ஆயில் இந்தியால டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்ததா பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஏர்டெல். இந்த ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா புல்லிஷ் பெனன் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கு. அது இந்த மாதிரி இருக்கும், இங்க பாருங்க, தெரியுதுங்களா? பெனன் பிளாக் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ல கிளியரா தெரியாது. பட் இதை லைன் சார்ட்டை மாத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, அழகா லோவர் ஹை ஹையர் லோ ஃபார்ம் ஆகி ஒரு பெனன் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து இப்ப பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனாலும் ப்ரீவியஸா இருக்கிற இந்த ஹையை பிரேக் அவுட் ஆகணும். இந்த ஹை வந்து ஸ்ட்ராங்கா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பட் ப்ரீவியஸா இருக்கிற ஹையை பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு கண்டினியூஸா மேல போகும். அப்படி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணுங்க. பட் பிரேக் அவுட் கண்டிஷன்ல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா சம்பல் ஃபெர்டிலைசர். இந்த ஸ்டாக் பாருங்க, லாங் டேர்ம்ல வந்து இது வந்து இந்த சார்ட் பேட்டர்னுக்கு வந்து ரவுண்டிங் பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல. ரவுண்டிங் பாட்டம் ஃபார்ம் ஆகி அது பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆனது இப்போ ரீடெஸ்ட் தான் கொடுத்துருக்கு. ரீடெஸ்ட் கொடுத்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கன்சாலிடேஷன். இது வந்து ஷார்ட் டேர்ம்ல ஒரு கன்சாலிடேஷன் ஆயிருக்கு, தெரியுங்களா? ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் போட்டு. லாங் டேர்ம்ல உங்களுக்கு ரவுண்டிங் பாட்டம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பட் ஷார்ட் டேர்ம்ல அந்த இடம் ஒரு கன்சாலிடேஷன் ஆயிருக்கு, அதாவது ரீடெஸ்ட் கொடுக்குற இடத்துல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இப்ப பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆல்ரெடி இது வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த பாக்ஸ் பேட்டர்னுக்கு மேலேயே ஸ்ட்ராங்கா இன்னொரு கேண்டல் பிரிண்ட் ஆச்சுன்னா இது கண்டினியூஸா மேல போகும். இதுக்கு டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கலாம் அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ரவுண்டிங் பாட்டம், சரிங்களா? இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்டாக்ல வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டாக்ல வந்திருக்கு, ஜொமேட்டோல. இதெல்லாம் நான் போட்டு கட்டுற பாருங்க, தெரியுதுங்களா? லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ரெண்டுத்துக்குமே இது யூஸ் ஆகும். இதுதான் வந்து ரவுண்டிங் பாட்டம். அதை பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் செல் ஆஃப் வந்துருக்கு. ரிசல்ட் சரியில்லைன்னு சொல்லி இறங்குனாங்க பாத்தீங்களா? என்னதான் இறங்கினாலுமே உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டா எடுத்துதான் மேல போயிருக்கு. அதாவது ரவுண்டிங் பாட்டம் பேட்டர்னை பிரேக் அவுட் ஆகி அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேல போயிருக்கு. இப்படிதான் ரவுண்டிங் பாட்டம் ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி தான் மேல போகும். மேல போச்சுன்னா இது வந்து டார்கெட்டும் அச்சீவ் ஆயிடுச்சு, அதனால இப்ப கீழே இறங்கிட்டு இருக்கு. அடுத்ததான் பார்க்கக்கூடியது வந்து உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ். இந்த ஸ்டாக்கு ப்ரீவியஸா ஒரு வீடியோல சொல்லியிருப்போம். இந்த 32 இந்த ரேஞ்ச் வந்து ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா அங்கிருந்து தான் இது மேல போயிருக்கு. மேல போனது ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் போட்டு தானே போயிருக்கும்.
இப்போ அந்த பேட்டர்னை பார்ப்போம். இங்க பாருங்க, ஆல்ரெடி பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இது என்ன தெரியுதுங்களா? இவ்வளவு பெரிய கரெக்ஷன் வந்தாலும் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சப்போர்ட்டும் எடுத்துச்சு. இப்போ சப்போர்ட் எடுத்து இப்போ பிரேக் அவுட்டும் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனது வந்து இது வந்து டபுள் பாட்டம். இந்த போட்டோல இருக்கு பாருங்க, செகண்டா இருக்குங்களா? இதுதான் டபுள் பாட்டம். தெரியுதுங்களா? வீக்லியில இவ்வளவு பெரிய கரெக்ஷன் வந்தாலும் இந்த இடத்துல டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி இது பிரேக் அவுட் பாருங்க, ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆயிருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம் 36 பிரேக் அவுட் ஆச்சுனாவே இது மேல போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த லெவல் வந்து நெக் லைனா ஆக்ட் ஆகி டபுள் பாட்டம் பேட்டர்னும் ஃபார்ம் ஆகி தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது கண்டினியூஸா மேல போகும். இன்கேஸ் மார்க்கெட் கரெக்ஷன் வந்தாலும் இது இங்கிருந்து இப்படி இந்த நெக் லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட மேல போகலாம். ஸோ இந்த ஸ்டாக்ல டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணி பாருங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ட்ரெண்ட். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா புல்லிஸ் ஃபிளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. பேட்டர்ன் இப்படி தான் இருக்கும். இங்க இருக்கு பாருங்க, புல்லிஸ் ஃபிளாக் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்கும். தெரியுதுங்களா? அதே மாதிரி தான் இங்க வந்து ஸ்ட்ராங்கா ஃபிளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம இது கீழே இறங்கினாலும் 5200 இந்த ரேஞ்ச் தான் ஸ்ட்ராங் லெவலில் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்சு கூட டச் ஆகலாங்கிறது ஒரு 40 ரூபாய்க்கு மேலேயே இது வந்து மறுபடியும் மேலே போக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ரெண்டுத்துலயுமே இந்த பேட்டர்ன் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ கரெக்டா இந்த பிளாகோட சப்போர்ட் லைன்ல தான் இருக்கு. சப்போர்ட் லைன்ல இருந்து இப்படி மேலே ஏறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. கரெக்ஷன் வந்தாலும் உங்களுக்கு 5200 வந்து ஸ்ட்ராங் லெவலில் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இங்க இருந்து இது மேலே போறதுக்கு உண்டான சான்சஸ் தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணி பாருங்க. அடுத்ததை பார்க்கக்கூடியது டாடா ஸ்டீல். இந்த ஸ்டாக்ல பாருங்க, இது வந்து புல்லிஸ் பிளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடம் புல்லிஸ் பிளாக் பேட்டர்ன், இந்த இந்த பேட்டர்ன் தான் டாடா ஸ்டீல்ல இப்படி ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது. இப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த சப்போர்ட்ல இருந்து இப்போ மேலே ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ட்ரை பண்ணிட்டு இருக்கு மீன்ஸ் மேலே ஏறிட்டு இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இப்படி தெரியுது. உங்களுக்கு இமீடியட்டா ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம் ஆக்ட் ஆகும். அதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு மறுபடியும் அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். புல்லிஸ் பிளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை வாட்ச் பண்ணி பாருங்க. சப்போர்ட் லெவல்ல இருந்து இப்போ ஏறிட்டு இருக்கு. லாஸ்டா பார்க்கக்கூடியது இண்டஸ்இண்ட் பேங்க். இந்த பேங்கை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்புறம் டாடா மோட்டார்ஸ் இந்த ரெண்டு ஸ்டாக்கை பத்தியுமே டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுலயே சொல்லியிருக்கோம் 1020 இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. சரிங்களா? பிரேக் அவுட் ஆனதுனால இப்ப மேல போறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. பிரேக் அவுட் ஆனாலும் உங்களுக்கு பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு பேட்டர்ன் போட்டு தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ வந்து ட்ரிபிள் பாட்டம் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இங்க இருக்கு பாருங்க, புல்லிஷ் ட்ரிபிள் பாட்டம் இருக்கா? இந்த பேட்டர்ன் தான் இப்போ பிரேக் அவுட் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? டே வைஸா பார்க்கும்போது 3 டைம் சப்போர்ட் எடுத்து அதை பாட்டமா கன்வெர்ட் ஆயிருக்கு. ட்ரிபிள் பாட்டம் கன்வெர்ட் ஆகி இது வந்து நெக்லைனா பிரேக் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி லாங் டேர்ம்ல 1020ன்றது ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா இருந்தது. இப்போ ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆயிருக்கு. இதுங்களா? பிரேக் அவுட் ஆகும்போது ஸ்ட்ராங்கா பெரிய கண்டென்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. இது கீழே வந்தாலும் மார்க்கெட் கரெக்ஷனால கீழே வந்தாலும் இப்படி வந்துட்டு மறுபடியும் மேலே போகலாம். பட் அப் ட்ரெண்டுக்கு இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோல சொல்லியிருக்கிற மாதிரி தான், நீங்க உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சதுன்னா நீங்க பயப்பட தேவையில்லை. ஒரு ஸ்டாக் இறங்கினாலும் எப்ப ஆவரேஜ் பண்ணணும், எப்ப செல் பண்ணிட்டு வரணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்க யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் நீங்க அனாலிசிஸ் பண்ணி பழகுங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல லாங் டேர்ம்ல சர்வைவ் ஆகணும்னா நீங்க உங்க சொந்த முடிவுல தான் அனாலிசிஸ் பண்ணி கத்துக்கணும். இன்னொருத்தர நீங்க நம்பிட்டு இருந்தீங்கன்னா அது எப்போ இறங்கும் போது ரொம்ப பயப்படுவீங்க. எதனால இறங்குதுன்னு தெரியாது, எதனால ஏறுதுன்னு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால லாங் டேர்ம்ல சர்வைவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பேசிவா ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணலாம். நீங்க ஒரு 1 hour 1/2 hour இந்த மாதிரி சும்மா சார்ட் பேட்டர்ன் வந்து டிராயிங் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே ஒரு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். எந்த ஸ்டாக்ல என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு, அது எப்படி பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் கூட ஸ்விங் ட்ரேட் எடுக்கும்போது நீங்க பேசிவா ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் எந்த மாதிரி டார்கெட் அண்ட் ஸ்டாப்லஸ் வைக்கலாம், எப்படி அதை என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு
தெளிவா ஒவ்வொரு பேட்டர்ன் வைஸா நான் உங்களுக்கு ஸ்டாக் எக்ஸாம்பிளோட இப்போ இந்த சார்ட் பேட்டர்ன் காட்டி நான் சொல்லியிருக்கேன் ட்ரிபிள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்க இருந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு, இதுக்கு டார்கெட் இந்த அளவுக்கு வரும், ஸ்டாப்லெஸ் இந்த அளவுக்கு வரும் அப்படின்றது மாதிரி நான் உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் என்னுடைய ஓன் அனாலிசிஸ் மட்டும்தான். இதுல நீங்க ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டைம் அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க முடிவை எடுங்க. வேற ஒரு பிரேக் அவுட் அண்ட் பிரேக் டவுன் ஸ்டாக்ஸ் வீடியோல சந்திப்போம். நன்றி.